குருவே, தாங்கள் கௌரவ சேனையின் தளபதி தானா? உண்மையில் கௌரவ சேனைக்காக யுத்தம் புரிகிறீர்களா? இதுதான் தாங்கள் எம்மையும் எமது குலத்தையும் காக்கும் லட்சணமா? ஆச்சாரியர்களே, தாங்கள் செஞ்சோற்று கடனை மறந்த துரோகிகள். என் குலம் அழிவதே உங்கள் விருப்பம். துரியோதனா, வார்த்தைகளால் எம்மை கொல்லாதே. எனில் தாங்கள் இக்கணமே இதற்கு வஞ்சம் தீர்க்க வேண்டும். நான் என் விசுவாசத்தை இப்போதே மெய்ப்பித்து காட்டுகிறேன் துரியோதனா. கர்ணா, அஸ்வத்தாமா, அனைவரும் இந்த அபிமன்யுவை சூழ்ந்து தாக்குங்கள். குருவே, இது யுத்த நெறியாகுமா? யுத்த நெறி குறித்து கவலைப்படும் தருணம் அல்ல இது. தாக்குங்கள். ஒரு சிறுவனை நாம் அனைவரும் சூழ்ந்து தாக்குவது முறையாகாது. அது சத்திரிய தர்மத்திற்கு எதிரானது. கர்ணா, யுத்த நெறியில் இருந்து பிறழ்வதை நமக்கு கற்றுக் கொடுத்ததே பாண்டவர்கள்தான். எனவே அவர்களோடு அதர்ம யுத்தம் புரிவது ஒன்றும் தவறாகாது. மாமா, என்ன கூறுகிறீர்கள்? ஆம், சிகண்டியை முன்னிறுத்தி அவள் பின் நின்று அர்ஜுனன் பீஷ்மரை வீழ்த்தி யுத்த நெறியிலிருந்து பிறழ்ந்தான். அதை நாம் இப்போது பின்பற்றுகிறோம். எனவே இது யுத்த நெறிக்கு புறம்பானது அல்ல. அபிமன்யு இப்போதே இந்த மண்ணில் தன் உயிரை விட வேண்டும். நடக்கட்டும். அர்ஜுனா, உனக்கு என்னவாயிற்று? ஏன் யுத்தம் செய்யாமல் காண்டீபத்தை தேர்தட்டில் இட்டாய்? ஏனோ என் மனம் இன்று யுத்தத்தில் லயிக்கவில்லை. காரணம் என்னவோ? அதை நான் அறியேன். என் நெஞ்சு துடிக்கிறது. காரணமின்றி என் கண்கள் கலங்குகின்றது. ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது என்று என் உள் மனது சொல்லுகிறது. இந்த உலகில் நடக்கக்கூடாது என்று ஏதும் இல்லை. நடக்கும் யாவும் நன்மைக்கே. நீ கூறும் சமாதானத்தை என் மனம் ஏற்கவில்லை. நீ இப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இங்கே நடக்கக்கூடாதது நடந்துவிடும். சஞ்சலத்தை தவிர்த்துவிட்டு யுத்தம் செய் அர்ஜுனா. இல்லையெனில் உன்னை கோழை என்று தூற்றுவான் சுசர்மா. அர்ஜுனா, என்னோடு யுத்தம் செய்து சோர்ந்து விட்டாயோ? தோற்று விடுவோம் என்ற அச்சம் பிறந்து விட்டதோ? உனக்கு ஓய்வு வேண்டுமானால் யாரடா அச்சம் கொள்வது? நான் ஈசனோடு சமர் செய்த விஜயன். நீ எனக்கு சிறு துரும்பு.
உன்னை ஒழித்து காட்டுகிறேன் பார். ஒருவரை பலர் சூழ்ந்து தாக்குகிறீர்களே, இது யுத்த தர்மமாகுமா? ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அவள் பின்னால் ஒளிந்து கொண்டு பீஷ்மரை வீழ்த்திய பேடியடா உனது தந்தை. அப்போது எங்கே போனது யுத்த தர்மம்? என் வில்லையும் அம்பையும் நான் இழந்திருக்கலாம், ஆனால் என் வீரம் என் நெஞ்சில் புதைந்துள்ளது. இதோ என் வாளை ஏந்தி யுத்தம் புரிகிறேன். முடிந்தால் நீங்கள் அத்தனை பேரும் என்னுடன் யுத்தம் செய்து பாருங்கள். அனைவரும் ஒரே தருணத்தில் அபிமன்யு மீது அம்புமடை பொழிய வேண்டும்.
கர்ணா, இவனை நேர்வழியில் இருந்து வீழ்த்துவது இயலாத காரியம். இவனை பின்புறம் இருந்து தாக்கு. துரியோதனா, என்ன கூறுகிறாய்? இது யுத்த தர்மமாகுமா? கர்ணா, உன் கேள்விக்கு துரோணாச்சாரியார் ஏற்கனவே விடையளித்து விட்டார். அவர் அறியாத யுத்த தர்மமா? இருக்கலாம். ஆனால் ஒரு பாலகனை பின்னிருந்து தாக்க என் மனம் ஒப்பவில்லை. கர்ணா, நீ என் உயிர் நண்பன் என்பது உண்மையானால் இவனை பின்புறம் இருந்து தாக்க வேண்டும். எனது மகன் லக்குவனை கொன்ற இவன் இன்று யுத்த களத்தில் இருந்து உயிரோடு திரும்பிச் செல்லக்கூடாது. தொடு உன் பாணத்தை. அங்க தேசத்து மன்னனே கர்ணா, தர்மத்தின் தலைவனே, கேட்டதையெல்லாம் கொடுப்பவனே, அம்பு தைத்து நிராயுத பாணியாக நிற்கிறேன். என்னிடம் ஒரு வாளை கொடுங்கள், நான் யுத்தம் செய்கிறேன். கர்ணா, கர்ணா, அவனுக்கு வாளை கொடுக்காதே.
துரியோதனா, இது முறையல்ல. அபிமன்யு நிராயுதபாணியாக நிற்கிறான். அவனிடம் ஆயுதத்தை கொடுத்துவிட்டு பிறகு அவனோடு யுத்தம் செய்வதே முறையாகும். கர்ணா, அவனிடம் ஆயுதம் கொடுத்தால் நம் அனைவரையுமே அழித்து விடுவான். ஆகையால் வாளை கொடுக்க வேண்டாம். முடியாது. ஒரு வீரன் என்னிடம் வாளை கேட்கும் போது தர முடியாது என்று மறுக்க முடியாது. அது என் வீரத்திற்கு அழகல்ல. கர்ணா, ஒரு சக்கரவர்த்தியாக கூறுகிறேன், வாளை கொடுக்காதே. கர்ணா, சக்கரவர்த்தியின் வார்த்தைக்கு கட்டுப்படுவதே ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு. ஆகவே நீ வாளை கொடுக்காதே. வஞ்சகர்களே, நீங்கள் ஆயுதம் கொடுக்க மறுத்தால் என்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று நினைத்தீர்களா? இப்பொழுது பாருங்கள் எனது வீரத்தை. கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் உனது குரலின் கம்பீரம் இன்னும் குறையவில்லை. என்னை கொன்று உனது வீரத்தை நிரூபித்துக் கொள். மாங்கல்யத்தின் அடையாளமே மஞ்சள், குங்குமம். இவை இரண்டும் என் கால் பட்ட
எங்கே சிதறிவிட்டதே. அர்ஜுனா, என்னவாயிற்று உனக்கு? என் நெஞ்சில் இடி விழுந்ததைப் போல் உணர்கிறேன். இப்படி ஒரு மனநிலை இதற்கு முன்பு எனக்கு சித்தித்ததே இல்லை. இது ஏன் என்று தெரியவில்லை கிருஷ்ணா. நீ தேவமைந்தன் அர்ஜுனா. இடியும் மின்னலும் உன் பெயரை கேட்டாலே அலறி ஓடும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவன் நீ. இருக்கலாம். ஆனாலும் இப்போது ஏனோ என் இதயம் துடிக்கிறது. சோகம் என்னை பற்றி அணைக்கிறது. நாம் யுத்தம் செய்தது போதும், நாம் புறப்படலாம். அர்ஜுனா, இது யுத்த களம்,
இங்கே மனச்சோர்வுக்கு இடமில்லை. இந்த மனநிலையில் என்னால் யுத்தம் செய்ய இயலாது கிருஷ்ணா. இந்நிலையில் நீ இங்கிருந்து சென்றால் அவனிடம் யுத்தம் புரிய பயந்து நீ ஓடிவிட்டதாக ஆணவமாக கூறுவான் சுசர்மா. நீ புறமுதுகிட்டவன் என்று கௌரவர்கள் உன்னை எள்ளி நகையாடுவார்கள். இந்த புகழ் மாலையை ஏற்றுக்கொள்ள நீ சித்தமாயிருந்தால் இப்போதே புறப்படலாம். இரு கிருஷ்ணா. உயிருக்கு பயந்த கோழையே, இன்றோடு நீ ஒழிந்தாயடா. நம் வீர மகன் இப்படி மண்ணிலே மாண்டு கிடப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. பாவிகள் சதியால் கொன்று விட்டார்கள். கௌரவர்களின் சூழ்ச்சியை அறியாமல் இப்படி நாம் பலி கொடுத்து விட்டோமே. அண்ணா, இப்போது அழுது என்ன பயன்? பாலகன் என்றும் பாராமல் நீங்கள் அபிமன்யுவை சக்கரவியூகத்திற்குள் அனுப்பியது தவறு. உங்களது அவசர முடிவு அவனது மரணத்திற்கு காரணமாகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நாம் பின்தொடர்ந்து அவனை காத்துவிடலாம் என்று எண்ணினேன். இப்படி ஆகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே. அண்ணன் அர்ஜுனன் அபிமன்யு மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவர் வந்து கேட்டால் அவருக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் தெரியவில்லையே. நிச்சயம் நம்மை அண்ணன் மன்னிக்கப் போவதில்லை. நாம் அனைவரும் இருந்தும் நம் புத்திரனை பறிகொடுத்து விட்டோமே. ஐயோ, நான் எப்படி அர்ஜுனன் முகத்தில் விழிப்பேன்? அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? அன்று நான் சூதாட்டத்தில் திரௌபதியை பணையம் வைத்து குரு வம்சத்திற்கே களங்கம் ஏற்படுத்தினேன். இன்றோ இந்த பாலகனின் உயிரை பணையம் வைத்து பெரும் பாவம் சம்பாதித்தேன். ஐயோ சுபத்திரை, நீ இதை எப்படி தாங்கிக் கொள்வாய்? திரௌபதி, திரௌபதி, நீ எப்படி நம் மகனின் மரணத்தை ஏற்கப் போகிறாய்? அண்ணா, அபிமன்யுவின் மனைவி உத்திரைக்கு நாம் என்ன பதில் கூறப் போகிறோம்? தெரிந்தால் கூற மாட்டேனா? துயரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். உடனே சுபத்திரைக்கு செய்தி அனுப்ப வேண்டும். பிரதிவிந்தியா, உடனே சுபத்திரியை சந்தித்து பாங்கோடு அபிமன்யுவின் வீர மரணத்தை குறித்து கூறு. அப்படியே ஆகட்டும். கிருஷ்ணா, உடனே ரதத்தை கூடாரம் நோக்கி செலுத்த.
இந்திரா. வாருங்கள் நாரதரே. எப்பொழுதும் களிப்பில் இருக்கும் இந்திரனா இவ்வளவு சோகத்தில் அமர்ந்திருப்பது? அபிமன்யுவின் இறப்பு என்னை வெகுவாக பாதித்து விட்டது நாரதரே. சோகம் தாக்கும் பொழுது செயல்படாமல் இருப்பதன் மூலம் அதை தவிர்த்து விடலாம் என்பது சாதாரண மக்களின் எண்ணம். ஆனால் நீ அப்படி இருக்கலாமா இந்திரா? நான் தேவேந்திரனே, ஆனாலும் பந்த பாசங்களுக்கு உட்பட்டவன் தானே. இந்திரா, நீ இப்படி சோகத்தில் ஆழ்ந்திருப்பதால் வீர மரணம் அடைந்த அபிமன்யு மீண்டும் உயிருடன் திரும்பி வரப்போகிறானா என்ன? உன்னோடு தர்க்கம் செய்யும் மனநிலையில் நான் இல்லை. என்னை சற்றே தனித்திருக்க விடு நாரதா. நீ தனியாக இருந்து சோகத்தில் ஆழ்ந்திருப்பதாக இருந்தால் இரு, எனக்கொன்றுமில்லை. ஆனால் மாண்டவர்களுக்காக உயிருடன் இருப்பவர்கள் துக்கப்பட்டு கொண்டு செயலாற்றாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இயங்கும்? இது பற்றி கிருஷ்ண பரமாத்மா உன்னிடம் உரைக்கச் சொன்னார். என்னால் முடியவில்லை என்று அவரிடமே சென்று கூறிவிடுகிறேன். என்ன? கிருஷ்ணன் உரைக்க கூறினாரா? ஆமாம். ஆனால் நீதான் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லையே. பிறகென்ன, நான் வருகிறேன். நாரதா, என்னை வதைக்காதே. கூற வந்ததை தெளிவாக கூறு. கிருஷ்ணர் என்ன கூறினார்? உன் பேரன் இறந்ததற்கே நீ இவ்வளவு துயரப்படுகிறாயே. ஆனால் உன் மகன் அர்ஜுனன் தன் மகன் அபிமன்யுவை இழந்து எவ்வளவு துயரப்படுவான் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? உண்மைதான் நாரதா. என் துயரம் எனக்கு பெரிதாக போய்விட்டது. இந்திரா, அர்ஜுனன் முடங்கிவிட்டால் பாரத யுத்தத்தில் பாண்டவர்களின் நிலை என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார். தவறுதான். என்னை மன்னித்து விடு நாரதா. இந்திரா, தன் மகன் அபிமன்யுவை இழந்து அர்ஜுனன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்பதை யூகித்து பார்க்க முடியவில்லை. அவனை அந்த துயரத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக நீ இருக்கிறாய். அதற்காக நீ சில கடமைகளையும் ஆற்ற வேண்டியுள்ளதாக கிருஷ்ண பரமாத்மா உன்னிடம் உரைக்கச் சொன்னார். அப்படியா? அது என்ன கடமை நாரதரே? சொல்கிறேன். உத்திரை, இப்பொழுது எதற்காக அழுகிறாய்? அபிமன்யுவின் வீரத்தை நீ அறிந்திருக்க மாட்டாய். அவனை ஒருவராலும் நெருங்கக்கூட இயலாது. இல்லை அத்தை, என் மனம் துடிக்கிறது. அதன் காரணத்தை நான் அறியேன். எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. உத்திரை, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சகுனங்களைக் கண்டு நீ அஞ்சிவிட்டாய். அபிமன்யுவை கண்மணி போல காத்து நிற்பார்கள் பாண்டவர்கள். அவர்கள் இருக்கும் பொழுது என்ன நேர்ந்துவிட போகிறது? அன்னையாருக்கு வணக்கம். பிரதிவந்தையா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? அபிமன்யுவின் வெற்றி செய்திதானே? அம்மா, இன்று அபிமன்யுவின் யுத்தத்தை கண்டு கௌரவ சேனையே நடுங்கி போய்விட்டது. அவன் தனி ஒருவனாக நின்று கௌரவ சேனையை சிதறி ஓட செய்து விட்டான். கேட்டாயா? உன் கணவனின் வீர பெருமையை கேட்டாயா? நான் அப்போதே சொன்னேன் அல்லவா? அன்னையே, துரியோதனன் மகன் லக்வனை யுத்தத்தில் கொன்று விட்டான் அபிமன்யு. ஒழிந்தானா? அந்த நச்சு பாம்பின் புத்திரன் ஒழிந்தானா? உத்திரை, அபிமன்யுவின் வீர செயலை பார்த்தாயா? இன்றைய யுத்தத்தில் சகுனியின் புத்திரன் ஒருவனை அபிமன்யு கொன்று விட்டான். இத்தனைக்கும் காரணம் காந்தார அரசன் சகுனி அல்லவா? அவன் வம்சத்தில் ஒருவனை அழித்து விட்டான் என் புத்திரன். அபிமன்யுவை எதிர்ப்பவர்களை தான் மரணம் தீண்டுமே தவிர அபிமன்யுவை தீண்டும் தைரியம் அந்த மரணத்திற்கே இல்லை என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாயா உத்திரை? பிரதிவிந்தையா, அபிமன்யுவின் வீர தீர சாகசங்களை பற்றி மேலும் கூறு. என் உத்திரை அதை கேட்டு தைரியம் பெறட்டும். அபிமன்யு தனி ஒருவனாக நின்று கர்ணன், துரோணர், அஸ்வத்தாமன், துச்சாதனன், சல்லியன், சகுனி ஆகியோருடன் யுத்தம் செய்தான். அப்படியா? என் மகன் இத்தனை பேரை யுத்தத்தில் வென்றானா? கேட்டாயா உத்திரை? இப்பொழுதாவது அச்சம் மகன்றதா உன் மனதை விட்டு? ஆம்,
நிராயுதபாணியாக நின்ற போதும் அஞ்சாது தேரின் சக்கரத்தை பிடுங்கி யுத்தம் செய்து அந்த அறுவரையும் சிதறி ஓடச் செய்தான். அத்தை, என் மனம் இப்போது தெளிவடைந்து விட்டது. மரணத்திற்கே மரணத்தை பரிசாக தரும் வல்லமை படைத்தவர் என்னவர் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். போர் முடிந்து வெற்றி வீரனாக என் கணவர் திரும்பி வருவார். என்னை அள்ளி அணைத்து ஆனந்தம் தரப்போகிறார். நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அத்தை. பிரதிவிந்தையா? அன்னையே, ஆனால் இறுதியில் பிரதிவிந்தையா, என்ன நடந்தது? கூறு, இறுதியில் என்ன நடந்தது? ஐயோ, அதை நான் என் வாயால் எப்படி கூறுவேன் அன்னையே? பிரதிவிந்தையா, என்னதான் நடந்தது? உடனே கூறு. இறுதியில் கௌரவ சேனையே அபிமன்யுவிற்கு எதிராக திரண்டு விட்டது. அத்தனை பேரோடும் தனி ஒருவனாக நின்று போராடினான் அபிமன்யு. ஆனால் சூழ்ச்சியால் சூழ்ந்து பின்னிருந்து தாக்கினான் கர்ணன். கர்ணன் தாக்கினானா? ஆம், அபிமன்யுவின் வில் உடைந்தது. துரோணர், சகுனி, துச்சாதனன் அனைவரும் அதர்ம வழியில் சூழ்ந்து அபிமன்யுவை தாக்கினார். கர்ணனிடம் ஆயுதம் வேண்டி மன்றாடினான் அபிமன்யு. ஆனால் அதை தடுத்து விட்டான் துரியோதனன். இறுதியில் ஜெயத்ரதன் தன் கதையால் அபிமன்யுவை பின்புறம் இருந்து தாக்கி கொன்று விட்டான் அன்னையே, கொன்று விட்டான்.